ருத்ராட்ச மாலை. ருத்ராட்ச மாலை நீங்கள் அணிஞ்சிருக்கீங்களா? எல்லோரும் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் நல்லது சீக்கிரம் நடக்கவே மாட்டுது, நான் நினைக்கிறது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே, எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இவ்வளோ லேட்டாக நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஒருத்தரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி டைமிங்கை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த கர்மா பலனை பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கைகள். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதன் வழி நம்ம வாழ்கிறோமான்னா இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை இது இப்படி இருந்தால் போதும், இது இவ்வளோ செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை மறந்துட்டோம், மறைச்சிட்டோம். தானம், தர்மம், உண்மை பேசுகிறது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது, இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் நமக்கு கட்டாயம் திருப்பி கொடுக்கும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு நிச்சயம் தேடி வரும். பேங்க்கில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து மொத்த தொகையாக எடுக்கிறோமோ அந்த மாதிரி தாங்க எவ்வளோ சீக்கிரம் நம்ம கணக்கு நிறைய அமௌண்ட்டை போட்டு சேர்க்கும்போது அது பெரிய அமௌண்ட் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்கள் நல்லதை நிறைய கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய பலனை எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ருத்ராட்ச மாலை நமக்கு நல்ல விஷயங்களை, இந்த பிரபஞ்ச சக்தியை நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. இந்த ருத்ராட்ச மாலை கழுத்தில் அணிகிறதுனால நம்ம மனசு ரொம்ப தூய்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மக்குள்ளே ரொம்ப ஊடுருவி பெரிய அழுத்தத்தை கொடுக்காம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது ருத்ராட்ச மாலை. எல்லாருமே ருத்ராட்ச மாலையை அணிஞ்சிக்கிட்டோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஓம் நம சிவாய.